சாவித்ரி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் சாவித்ரி காவியத்தின் புத்தகம் 3 தெய்வீக அன்னையின் புத்தகத்தில் தெய்வீக அன்னைக்கு வந்தனம் என்ற 2வது காண்டத்தை பயின்று வருகிறோம். 221 வரிகளை கொண்டமைந்துள்ள இந்த காண்டமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 பகுதிகளை பார்த்துவிட்டு 3வது பகுதிக்குள் நாம் நுழைந்திருந்தோம். முதல் பகுதியானது 1 to 72வது வரி வரை செல்கிறது. அந்த முதல் பகுதியில் மன்னர் பகவான் முதலில் காட்டுவது அஸ்வபதி மன்னர் நிர்வாண நிலையை அடையத்தக்க நிலையில் இருப்பதாக. அவருள்ளிருந்து ஒரு குரல் எழும்பி அது பாதி வழி என்று சொல்கின்றது. ஆகவே அந்த நிர்வாணத்தை அவர் துறந்துவிட்டு இருக்கும் பொழுது ஒரு பார்வை அவருக்கு அளிக்கப்படுகின்றது. அந்த பார்வையின் மூலம் மன்னர் அறிந்து கொள்வது ஒன்றுமற்ற பூஜ்யத்தின் உள்ளேயே படைப்பு முழுவதும் இருக்கின்றது. அந்த உணரப்படுதல் வந்தவுடன் அவர் தன்னுடைய தேவைகளையும் தேடுதல்களையும் ஆர்வங்களையும் நிறுத்தி கொள்கின்றார். இப்பொழுதுதான் அவர் ஒன்றுமற்ற நிலையில் இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு அந்த தெய்வீக அன்னையின் திருத்தோற்றமானது அருகில் வருகின்றது. அந்த அளவில் முதல் பகுதி முடிகின்றது. அடுத்த பகுதி 73வது வரியிலிருந்து 186வது வரி வரை செல்கிறது. தெய்வீக அன்னை முதலில் ஒளியாக வருகின்றாள். இச்சாக்கிரியா ஞான சக்தியாக வரும் அவள் இந்த உலகை தனது பாரமாக சுமக்கின்றாள். அப்பொழுது மன்னருக்கு தெரிகின்றது, இந்த பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டு விட்டதனால் இங்கு யாவுமே முழுமையடைந்துவிடும். எ மதர் மைட், அந்த தெய்வீக அன்னையின் ஆற்றலானது இங்கே வேலை செய்ய போகின்றது. உலகின் கவலைகளையெல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் மாற்றப் போகின்றாள் என்பதும் அவருக்கு தெரிகின்றது, நன்றாகவே தெரிகின்றது. அது ஒரு கான்ஷியஸ்னஸ், கேபிட்டல் C பகவான் அங்கே கொடுத்திருப்பார். தன்னுடைய அந்த முகப்பை தான் இருக்கின்றேன் என்ற ஒரு தோற்றத்தை அவருக்கு காட்டுகின்றது. அதன் மூலம் மன்னர் உணர்ந்து கொள்கின்றார், இவள்தான் இந்த மண்ணை விண்ணோடு இணைக்கின்ற இடைத்தூதி, மீடியாட்ரிக்ஸ் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். அவளது பார்வையாலே ஒளியேற்றப்பட்டு இங்கே இருப்பவை யாவும் நடக்கின்றன என்று அதை தவிர பல உண்மைகளையும் மன்னர் அறிந்து கொள்கின்றார். அவருடைய பிரசன்னத்தால் அவர் உணர்ந்து கொள்கின்றார். அந்த உண்மைகளால் அவருக்குள் ஒரு பேரிதயம் அது துடிக்கின்றது. பேரிதயம் ஒன்று இருப்பது அவரால் உணரப்படுகின்றது. இந்த உலகத்துக்கு கவலைகளை எல்லாவற்றையும் சுமக்கின்ற ஒன்று, உலகத்துக்குள்ளே அன்பை பொழிகின்ற ஒன்று, அப்படிப்பட்டது ஒரு பேரிதயம் இருப்பது அவர் உணர்கிறார். அந்த இதயத்திலிருந்து, இந்த பேரிதயத்திலிருந்து ஒரு கனல்கின்ற அன்பு சுடர் அஞ்ஞானத்தை துடைத்து அழிக்கின்றது. வெளிவந்து அஞ்ஞானத்தை துடைத்து அழிக்கின்றது. அதே போல அவருடைய திருமுக மண்டலம் இங்கே தெரிகின்றது. அதன் அழிவில்லா புன்னகையில் துன்பங்கள் தொலைந்து போவதையும் அவர் அனுபவிக்கிறார். அப்பொழுது அவர் அந்த தெய்வ அன்னையை துதிக்க ஆரம்பிக்கின்றார். சகுன வழிபாடாக செய்கின்றார். அவளுடைய ரூபத்தை அவளுடைய தன்மைகளாக விவரிக்கின்றார். 28 வரிகளில் அமைந்துள்ள அந்த துதியானது நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வரிகளை நாம் தினசரி சொல்வதன் மூலமாக தெய்வீக அன்னையோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும். இப்போது அவர் தெய்வீக அன்னையை ஒருமுறை தரிசித்து விட்டார். அதனால் அவளை மட்டுமே அவரால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. மற்றவை யாவும் இங்கே அவரை விட்டு விலகி போய்விடுகின்றன. காட்ஹெட் இருந்தது, ஓவர் மைண்டுக்கு போனார். அப்புறம் படிப்படியாக அவர் ஏறி வேர்ல்டு சோல், வேர்ல்டு நாலேஜ் எல்லாமே வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே போய்விட்டது. அவள் ஒருத்தி மாத்திரமே இருக்கின்றாள். அவளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஸோ அவள் தான் என்ன குறிக்கோள்களை மனதில் நினைத்து கொண்டு அவருக்கு விடை தேட வேண்டும் என்று பயணித்தாரோ, அந்த குறிக்கோள்களில் எல்லாவற்றையும் அவளிலேயே அப்படியே கரைத்து விடுகின்றார். கரைத்துவிட்டு
தன்னுடைய எல்லாவற்றையும் சப்கான்சியன்ட் இன்கான்சியன்ட் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி ஒரு கூம்பு போல மேலே எழுந்து செல்கின்றார். எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக தன்னுடன் எடுத்து செல்கின்றார். அதனோடு 2வது பகுதி முடிவடைந்திருந்தது. 3வது பகுதி 187வது வரியிலிருந்து 221வது வரி வரை அமைந்துள்ளது. இதில் கருத்துக்கள் வரிசையாக சொல்லப்பட்டு வருகின்றன. முதலில் சொல்லப்படுவது இந்த காலத்தில், டைம் பகவான் கேபிட்டல் கொடுத்திருப்பார், அந்த காலத்தில் ஒரு விதையானது விதைக்கப்பட்டது. எதற்காக? இந்த உலகை மாற்றுவதற்காக. அந்த விதையானது விழுந்ததனால் இங்கே காலமற்ற ஒன்றிலிருந்து காலங்கள், அதாவது உலகுகளானது வெளிப்பட்டு வருகின்றன. அந்த உண்மையை அவர் தெரிந்து கொள்கின்றார். அந்த விதை தூவப்பட்டு அதிலிருந்து உலகுகள் ஒளிப்பாய்ச்சல் போலே குதித்தன. அதை பார்த்துவிட்டு, ஓ, இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பித்திருக்கின்றது. அவளுடைய ஒரு க்ஷணம் அந்த பார்வையானது இங்கே யுகம் யுகமாக மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறது என்பதை அவர் உணர்கின்றார். அடுத்த கருத்தாக ஒரு யோகியின் செயல்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பகவான் கூறியிருந்தார். அது என்ன? மன்னருடைய இத்தனை முயற்சிகளையும் அவர் ஏன் செய்கிறார்? இத்தனை செய்ததும் ஒரு யோகி. இந்த செயல்பாடுகள் யாவும் எதை நோக்கி அமைந்திருக்கின்றன? ஆக ஒருவன் யோகத்தில் ஈடுபட்டு விட்டால் அவனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? முதல்ல தெரிந்ததுலேருந்து, முதல் வரிகள்லேருந்து நமக்கு தெரிந்து நிர்வாணம் அல்ல, முக்தி நிலை அல்ல. அப்பொழுது என்ன? உலகத்தில் உலகமானது அவளால் படைக்கப்பட்டு இங்கே அவளால் நடத்தப்பட்டு வருகின்றது. அவள் இங்கு எல்லாமாக இருக்கின்றாள். உலகத்தின் பாரத்தை அவள் சுமந்து கொண்டு நம்மை எல்லாம் விடுவிப்பாள். இதெல்லாம் தெரிந்த பிறகு ஒரு யோகியானவன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொன்னார். அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒரு புது வடிவம் எடுக்க வேண்டுமாம். அந்த புது வடிவத்தை தன்னுடைய வாழ்வாகிய இல்லத்தினுள் கொண்டு வர வேண்டும். இந்த வரிகளோடு தான் நம்ம சென்ற வாரத்தில் நிறுத்தி இருந்தோம். All he had done was to prepare a field. His small beginnings asked for a mighty end. For all that he had been must now new shape. In him her joy to embody, to enshrine, her beauty and greatness in his house of life. தனது வாழ்வாகிய இல்லத்தை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்விற்குள் கொண்டு வர வேண்டும். அதைத்தான் பகவானும் அன்னையும் செய்தார்கள் என்றும் பார்த்தோம். அவனுடைய வாழ்வாகிய இல்லத்தை அவளுடைய களிப்பு, பொலிவு, பரந்தகன்ற தன்மை, இவை யாவற்றையும் அவனுள்ளே ஒரு வடிவமாக கொண்டு வரவும், மூர்த்தீகரிக்கவும், காத்து பொதிந்து வைக்கவும். இந்த காத்து பொதிந்து வைத்தல் எதற்காக? உலகுக்காக, வருகின்ற அந்த மனித இனத்திற்காக வைத்து கொண்டு அவன் பழையவற்றை களைந்துவிட்டு புது வடிவம் எடுக்க வேண்டும். இனி இன்றைய வரிகள் 221 வரை நாம் பார்க்க போகின்றோம். 197 221 வரை பார்க்க போகின்றோம். காண்டமும் அதோடு நிறைவுறுகிறது. But now his being was too wide for self. His heart's demand had grown immeasurable. His single freedom could not satisfy. Her life, her bliss, he asked for earth and men. ஆயின் இப்போது அவன் ஜீவன் தன்னின் இருப்பை விட மிக அகன்று விரிந்தது. அவனது இதய வேண்டுதல்கள் அளவிட முடியா நிலைக்கு வளர்ந்தன. அவன் தன்னின் விடுதலையில் திருப்தியுறவில்லை. உலகுக்காக, மனிதருக்காக அவளுடைய ஒளி, ஆனந்தம் இவற்றை கேட்டனன். மிக செறிவான வரிகள். காவியத்தின் சாரத்தையே இந்த வரிகளில் நாம் பார்க்கிறோம்.
இதே போன்றதொரு வேண்டுதலை சாவித்திரியும் காவியத்தின் இறுதியில் தெய்வீக அன்னையிடம் அவள் கேட்கின்ற 8 வரங்களில் ஒன்றாக கேட்பாள். அதைத்தான் நம் அன்னை நூல் பயில் குழுவில் இறுதி பிரார்த்தனையாக படித்து நிறைவு செய்கிறோம். அந்த வரிகளை நான் இப்போ படிக்கிறேன். Then all the women yearningly replied, Thy embrace which rends the living knot of pain, Thy joy, O Lord, in which all creatures breathe, Thy magic flowing waters of deep love, Thy sweetness give to me for earth and men. எர்த் அண்ட் மென்ன்றது தான் இங்கே மிக மிக முக்கியமான வார்த்தை. எனக்குன்னு கேட்கல. அதே மாதிரி இங்கேயும் அஸ்வபதி மன்னர் கேட்பது அவளுடைய ஒளியையும் அவளுடைய ஆனந்தத்தையும் ஃபார் எர்த் அண்ட் மென் அதற்காக கேட்கின்றார். புவிக்காகவும் புவிவாழ் மனிதர்களுக்காகவும் அவர் கேட்கின்றார். உலகுக்காக மனிதருக்காக தெய்வ அன்னையினுடைய ஒளி ஆனந்தம் இவற்றை கேட்கின்றார் அல்லவா. இது நாள் வரை எவை விரும்பப்பட்டு வந்திருந்தன இந்த உலகில்? நிர்வாணம், மோட்சம், உலகை துறந்துவிட்டு யோக பாதையில் முயன்று உழைத்து இறைவனை அடைவது, இது ஒன்றுதான் இது நாள் வரை இந்த உலகிற்கு காட்டப்பட்டு வந்திருந்தது. அது உண்மையல்ல என்று அவர் கண்டுகொண்டு விட்டார். அந்த மகத்தானதொரு உண்மை அவருக்கு புலப்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது அவருக்கு என்ன தெரிகின்றது? தெய்வீகம் இந்த புவிக்குள் இறங்கி வந்து துயருறும் இந்த புவியை மாற்ற முடியும். அதற்காகத்தான் அவர் அவளுடைய ஒளியையும் ஆனந்தத்தையும் கேட்கின்றார். இதில் இன்னொன்று நம்ம பார்த்தோமானால், அது வந்துதான் மாற்ற முடியும் என்ற ஒரு பெரிய உண்மையானது இதற்கு பின்னால் மறைந்திருக்கின்றது. மனிதனால் எதுவும் முடியாது. அது பின்வருகின்ற வரிகளில் பகவான் இது ஒட்டினாப்பிலேயே அந்த கருத்தையும் சொல்லியிருப்பார். இப்போ இவங்க 2 பேருமே கேட்டிருக்கிறார்கள். அஸ்வபதி மன்னரும் கேட்டிருக்கிறார், சாவித்திரியும் கேட்டிருக்கிறார். இதற்கு என்ன பதில் கிடைத்தது? தெய்வீக அன்னை இறைவன் கொடுத்தானா இல்லையா, அதுவும் நமக்கு தெரியணும். அப்போது அதை பகவான் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெளிவாக அங்கே காட்டியிருக்கின்றார். 698வது பக்கத்தில் 967 968வது வரியாக வருகின்றது. My will is thine, what thou hast chosen I choose, all thou hast asked I give to earth and men. இங்கே ஃபார்னு கேட்டதை அந்த அன்னையானவள் என்ன செய்கின்றார்? தெய்வீகன் என்ன செய்கின்றான்? All thou hast asked I give சொல்லிட்டார், to earth and men. இது இந்த டு எர்த் அண்ட் மென்ன்றது வரும்பொழுது நிச்சயமாக இங்கே வரப்போகின்றது என்பது உறுதியாகின்றது. இந்த ஃபார் எர்த் அண்ட் மென் இந்த சொற்றொடரானது காவியத்தில் 3 இடங்களில் தான் இருக்கின்றது, அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு இப்பொழுது இப்போ நான் 315வது பக்கத்தில் இங்கே ஃபார் எர்த் அண்ட் மென்ட்டு அஸ்வபதி மன்னர் கேட்கின்றார்னு பார்த்தோம். அதே போல் 332வது பக்கத்துலேயும் அஸ்வபதி மன்னர் தான் கேட்பார். எப்படி என்றால், இங்கே இருக்கின்ற இந்த விஸ்வமானது காத்து கொண்டிருக்கின்றது, மெதுவாக நடக்கட்டும், அது நடக்கும் பொழுது நடக்கட்டும் என்று அது காலங்காலமாக காத்திருக்கின்றது. அந்த கால தாமதத்தை அது பொருட்படுத்தவில்லை. ஆனால் இவர் அந்த புதிய இனமானது வருவதையெல்லாம் பார்த்த பிறகு அவர் கேட்கின்றார், இது எனக்கு தேவை, எங்களுக்கு தேவை, ஃபார் எர்த் அண்ட் மென் சொல்லிட்டு அந்த வரிகள். கன்சென்டிங் டு தி காஸ்மிக் லாங் டிலே, timelessly waiting through the patient years, her coming they had asked for earth and men. அவளுடைய வருகையை இங்கே ஆஸ்ட்ன்றது அஸ்வபதி மன்னர் அவர் கேட்கின்றார். ஆக 2வது இடம். அதற்கு பிறகு கடைசியாக அங்கே சாவித்திரி கேட்கின்றார், 3வதாக கேட்கின்றாளா இல்லையா அவள், தை ஸ்வீட்னஸ் கிவ் டு மீ ஃபார் எர்த் அண்ட் மென். 3 இடங்களில் தான் பகவான்
இதை உலகுக்காக மனிதருக்காக என்றதை உபயோகித்திருக்கின்றார். But vain are human power and human love to break earth's seal of ignorance and death. His nature's might seemed now an infant's grasp. Heaven is too high for outstretched hands to seize. ஆயின் மனிதனின் சக்தியோ அன்போ போதாதே, புவியின் இலச்சினைகளாகிய அஞ்ஞானமும் மரணமும் உடைபட்டெறிய. அவன் இயற்கையின் வலிமையோ ஒரு குழந்தையின் பிடியே போன்றுள்ளது. அவன் கைகளின் விரிவில் சொர்க்கத்தை வலிந்து கைக்கொள்ள இயலாது. எதற்காக அவர் அவருடைய ஒளியும் ஆனந்தத்தையும் உலகுக்காக மனிதருக்காக கேட்கின்றார்? இங்கே காரணம் காட்டுகின்றார் பகவான். பட்டுன்னு வந்திருக்கும் பொழுதே ஏதோ ஒரு மாற்று கருத்து இங்கே வரப்போகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பட் வெயின் ஆர் ஹியூமன் பவர் அண்ட் ஹியூமன் லவ், இரண்டுமே பத்தாது. இந்த வரிகளில் நம்மை பற்றி மாத்திரமல்ல, உலகினுடைய லட்சணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது, அதே போல மனிதனுடைய வலிமை எங்கனம் அமைந்துள்ளது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். குறுகிய வரிகள் தான், இந்த இரண்டே வரிகளில் பகவான் அப்படியே படம் பிடித்து காட்டிவிட்டார். புவியின் இலச்சினைகளாகிய, அது சீல், அது மேலே வச்சுன்னு வந்துருத்தது. எதை? அஞ்ஞானமும் மரணமும். இது ரெண்டும் அது வரும்பொழுதே அதனோட அனுப்பப்பட்டு விட்டன. டு பிரேக் எர்த் சீல், அதை உடைக்கணும். உடைக்கிறதுக்கு இந்த மனிதனுடைய பலமோ அன்போ போதாது. அதைவிட மேம்பட்ட ஒன்று இங்கே வர வேண்டும். எதற்காக அவர் தெய்வீக அன்னையை இங்கே அவதாரம் எடுத்து வர சொல்கின்றார் என்பதற்கான காரணங்கள் இந்த கேண்டோவிலிருந்து ஆரம்பித்து விடுகின்றது. அடுத்தடுத்த கேண்டோக்களில் பகவான் அதை வலியுறுத்தி கொண்டு போய் கடைசியில் இந்த விஷன் அண்ட் மூனில் அவளுடைய வரமாக அந்த தெய்வீக அன்னையே தன் வாய்மொழியாக அவருக்கு அந்த வரத்தை நல்குவதில் கொண்டு போய் அது முடிகின்றது. இங்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சக்தி எப்படி இருக்கின்றது? ஒரு குழந்தையின் பிடியே போன்று உள்ளது. ஒரு குழந்தையினுடைய பிடி எப்படி இருக்கும்? ரொம்ப எளிதாக அழுத்தமான பிடியாக இருக்காது, எளிதில் விடுபட்டு கொண்டு செல்வது போலவும் இருக்கும். அது ஒரு பிடித்து கொண்டிருக்கிறது என்றால் உறுதியான பிடியாக இருக்காது, தானே கழன்றும் போய்விடக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். இங்கே பகவான் ரொம்ப அழகாக அந்த ஓமையை காட்டி அருளி இருக்கின்றார். ஒரு வலிமையான கரம் பற்றுவது எப்படி, ஒரு குழந்தையின் பிடி எப்படி இருக்கும்? முதல்ல சின்னதாக இருக்கும், அதனுடைய ஃபிஸ்டே, அதனுடைய கைப்பிடியானது ரொம்ப சின்னதாக இருக்கும். எவ்வளவுத்த வைக்கணும்? அதனால தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கார். நீ என்னதான் படைச்சிருந்தாலும் ஒரு கைப்பிடி மண்ணுக்கு கூட அதுக்குள்ளே அடங்கிவிடும், இல்லை அதுக்கு கூட சமமாக இருக்காது எவ்வளவு படித்திருந்தாலும். அதே போல் நான் எவ்வளவு வலிமை பெற்றிருந்த பொழுதிலும் அது இறைவனுடைய வலிமைக்கு ஒப்பாகாது. இன்னொன்று இதில் பார்த்தோமானால், அவன் இயற்கையின் வலிமையோ, ஏன் அந்த இயற்கைன்றது அங்கே வந்திருக்கின்றது? ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியில் இயற்கை தான் முதலில் வந்தது. அந்த இயற்கையின் ஒரு பகுதியாக இப்பொழுது சிகரத்தில் இருப்பவன் மனிதன். இயற்கை முயன்று கொண்டே வந்திருக்கின்றது, மனிதனை கொண்டு வந்திருக்கின்றது. அதனால தான் இங்கே முதல்ல காலங்காலமாக அது உழைத்து கொண்டே வருகின்றது. அது பொறுக்க முடியல அவராட்டை. இவ்வளவு தூரம் இவ்வளவு நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, நீ இறங்கி வந்தால் அது சீக்கிரம் நடக்கும், அதனால இறங்கி வா. சரி, ஒரு மனிதனால் இது செய்ய விட முடியும் காரியமா? முடியாது. மனித இனம் முழுவதும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. மனித இனம் முழுவதும் ஒன்று சேருமா? ஒன்று சேராது. அவ்வளவு வேற்றுமைகள் இங்கே இருக்கின்றன. அவ்வளவு வேற்றுமைகளையும் தாண்டி அவன் செய்வது என்பது
இயலாத காரியம். இப்பொழுது இன்னொன்றையும் சொல்கின்றார். இந்த அஞ்ஞானமும் மரணமும் உடைபட்டு எரிந்தால்தான் மேற்கொண்டு எல்லாமே நடக்கும். அந்த புவியினுடைய இலச்சினைகளாகிய அவை யாவும் மறையும். மறைந்து மரணமில்லா பெருவாழ்வு இங்கே வரும். உள் அர்த்தங்களாக இங்கே நம்மால் நிறைய பார்க்க முடியும். அதே போல ஸ்வர்க்கத்தை இங்கே மண்ணில் கொண்டு வருவதற்கும், சரி நான் ஏறி போகல, பகவான் தன்னுடைய கருத்தை எடுத்துக்கொள்கின்றார். ஸ்வர்க்கத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றாலும் அதுவும் மனிதனால் இயலாது. ஏனென்றால் அவனுடைய வலிமையானது ஒரு குழந்தையின் பிடியை போன்று இருக்கின்றது. ஆகவே அவன் எவ்வளவுதான் விரித்து கொண்டே சென்றாலும் அவனுடைய கைகளின் விரிவில் சொர்க்கத்தை அணைத்து கொள்ள முடியாது, இங்கே கைப்பற்றி வைத்துக் கொள்ள முடியாது. மிக அருமையான ஓமையை இங்கே காட்டி அருளியிருக்கின்றார் பகவான். அதே போல ஒரு பெரிய உண்மையானது, சொர்க்கம் கைவசமாக வேண்டுமானால் மனித யத்தனத்திற்கு மேலே, மனித முயற்சிகளுக்கு மேலே கடவுளனுடைய ஒப்புதல், அனுக்கிரகம், செயலாற்றல், இந்த மூன்றும் வேண்டும். அவர் இங்கே இது நடக்கட்டும் என்று அவர் சங்கல்பிக்க வேண்டும். அவருடைய அனுக்கிரகம் வர வேண்டும். இங்கே இது நடப்பதற்கு இந்த சக்திகள் இங்கே வெளிப்படட்டும், இது நடக்கட்டும் என்று சங்கல்பிப்பதோடு அல்லாமல் அதற்கான வரத்தையும் நல்க வேண்டும். அதன் பிறகு செயலாற்றவும் வேண்டும். இந்த மூன்றையும் தான் சாவித்திரி செய்கின்றாள். கடவுளுடைய ஒப்புதலோடு அவள் இங்கே வருகின்றாள், அவதாரமாக இங்கே வருகின்றாள். இறைவனுடைய துணியும் அங்கே இருக்கின்றது. நாரதர் சொல்லியிருந்தார் இல்லையா, அவளுக்கு எந்த மனித சகாயமும் அவளுக்கு உதவாது, அவளுடைய வலிமையே கடவுளின் துணையும் அவளுக்கு வலிமை பொருந்திய ஆயுதமாக இருக்கும் என்று அந்த கேண்டோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஆக இறைவனுடைய அருள் அவளுடன் இருக்கின்றது, செயலாற்றல் அவளிடம் இருக்கின்றது. இது ரெண்டும் கிடைத்து விட்டது என்று அவள் சும்மா இருக்கவில்லை, செயலாற்றி அதை இங்கே கீழே கொண்டு வருகின்றாள். This light comes not by struggle or by thought. In the mind silence, the transcendent acts, and the hushed heart hears the unuttered word. A vast surrender was his only strength. அப்படியே மனதில் எழுதி வைத்து கொள்ள வேண்டிய வரிகள். இந்த ஒளி எண்ணங்களாலோ போராட்டத்தாலோ வாராது. மனத்தின் ஆழ் மோனத்தில் மெய்ப்பொருள் செயல்படும். மோனமுற்ற மனமே உரையா உண்மையை கேட்க இயலும். தன்னை முற்றிலும் அளித்த அர்ப்பணிப்பே அவனது ஒரே பலம். இந்த வரிகளுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு செறிவு மிகுந்த வரிகள், அநேக பொருளை தமக்குள்ளே அடக்கி கொண்டிருப்பவை. இந்த வரிகள் மெய்மையை எடுத்துரைக்கின்றன. எது நிலைத்திருக்கக்கூடிய சத்தியமோ அதை இவை காட்டுகின்றன. முதலில் சொல்லப்படுவது, இந்த ஒளி எண்ணங்களாலோ போராட்டத்தாலோ வராது. இன்னொன்றை நம்ம கவனித்தோமானால், இந்த கருத்துக்களை பகவானை தவிர வேறு யாரும் சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன். மனிதனால் முடியும் அப்படின்னு முடியாது, இறைவன் வர வேண்டும் என்று அந்த முடியாது என்பதனால்தான் துறவிகள் உலகத்தை துறந்து விட்டு தனி பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு இறைவனோடு ஐக்கியம் அடைவதை ஒரு குறியாக கொண்டிருந்தனர். இப்போ இங்கே நாம் கேட்பது உலகிற்குள் தெய்வீகத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. அப்போ அதனை எப்படி கொண்டு வருவது? இந்த புவியினுடைய முத்திரையாக மரணமும் அஞ்ஞானமும் இருக்கும் பொழுது அதை உடைத்தெறிய வேண்டுமானால் ஒரு ஒளி வர வேண்டும். அந்த ஒளி மனிதனே உன்னுடைய எண்ணங்களிலிருந்தோ அல்லது உன்னுடைய போராட்டத்தினாலோ வராது என்பதை தெளிவாக காட்டுகின்றார்.
ஒரு அசாதாரணமான சத்தியமானது, பரம மெய்மையானது இங்கே வெளிப்படுகின்றது. யாராலும் இந்த இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நினைத்து பார்க்க கூட முடியாது. இங்கே வர வேண்டும் என்பது எது என்றால், அந்த ஒளியும் அன்பும் இங்கே இறங்கி வர வேண்டும் என்பது. இந்த கருத்தை யாருமே இதுவரையும் சொன்னது கிடையாது. ஒன்று. அடுத்தது, இந்த வரிகளினுடைய எதிரொலியை நம்ம அன்னை என்ற நூலில் பார்க்க முடிகின்றது. வெரி ஃபர்ஸ்ட் சாப்டரே இந்த கருத்தை தான் எடுத்துரைக்கின்றது. அதை நீங்கள் அன்பர்கள் நீங்களாகவே படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வரிகளை பார்த்துவிட்டு அந்த அன்னையினுடைய முதல் அத்தியாயத்தையும் படித்தோமானால் எவ்வளவு ஒற்றுமை அங்கே இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். இந்த ஒளி எண்ணங்களாலோ போராட்டத்தாலோ வாராது. நீ போராடி பெற முடியுமா? முடியாது. எண்ணத்தால் கொண்டு வர முடியுமா? முடியாது. அவை எல்லாமே ஒரு வரம்பிற்கு உட்பட்டவை. ஆகவே வரம்பிற்கு உட்பட்டவைகளால் வரம்பிலியை இங்கே கொண்டு வர முடியாது. வரம்பிலி ஒருவனால் தான் எல்லையற்றவன், காலத்தை கடந்தவன், இடத்தை கடந்தவன், அவனுடைய இருப்பு இங்கே வந்தால்தான் இது முழுமையை அடையும். அதனுடைய மரணமும் அஞ்ஞானமும் விடுபடும். அதை வரம்புக்கு உட்பட்ட நம்மால் கொண்டு வர முடியாது. மிக தெளிவாக இருக்கின்றது. அடுத்தது, மனத்தின் ஆழ் மோனத்தில் மெய்ப்பொருள் செயல்படும். In the mind silence the transcendent acts. அதையும் அந்த அடுத்த வரியுமே நம்ம சேர்த்து தான் எடுத்துக்கொள்ளணும், தனியாக பார்க்க முடியாது. மோனமுற்ற மனமே உரையா உண்மையை கேட்க இயலும். இது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்க முடியும். எங்கே இந்த மெய்ப்பொருள் செயல்பட முடியும்? மனத்தின் ஆழ் மோனத்தில். ஆழ்ந்து உள்ளே சென்று டீப் இன்சைட், அங்கிருந்து தான் அந்த பலத்தை கொண்டு வர முடியும். அதுதான் முழுமையாக வேலை செய்யும். இந்த சைலன்ஸ் அப்படின்றத பற்றி பகவானுடைய ஒரு த வேர்ட் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு சானட்டில் பார்க்கும் பொழுது நடுவில் ஒரு பகுதியை மாத்திரம்தான் நான் கொடுத்திருக்கின்றேன், படிக்கப் போகின்றேன். அதில் ரொம்ப இதை ஒத்து அப்படியே வருகின்றது. பட் நவ் ஐ லிசன் டு எ கிரேட்டர் வேர்ட். அதுதான் இங்கே முதல்ல நம்ம பார்த்தது. அது அந்த வேர்ட்லேருந்து தான் வருது. அண்ட் தி ஹஷ்டு ஹார்ட் ஹியர்ஸ் தி அன்அட்டர்ட் வேர்ட். கேபிட்டல் கொடுத்துருக்கார். அதே மாதிரி இங்கேயும் பகவான் கொடுப்பது அந்த சானட்லேயும், பட் நவ் ஐ லிசன் டு எ கிரேட்டர் வேர்ட் born from the mute unseen omniscient ray. அந்த ரேலையும் கேபிட்டல் கொடுத்துருக்கார். omnisciently, முற்றுமாய் அறிந்த அறிவு. அதிலிருந்து, அந்த ஒளியிலிருந்து, அதனுடைய ஒரு கிரணத்திலிருந்து, born from the mute unseen. மியூட் அங்கே சொல்லியிருக்கார், மௌனமாய் இருக்கின்ற, unseen பார்க்க முடியாதத. omniscient ray, the voice that only silence ear has heard. Silence ear, மௌனமுற்ற மனம், அமைதியாக இருக்கின்றதுல தான் the voice கேபிட்டல் அங்கே கொடுத்துருக்கார். the voice that only silence ear has heard. அமைதியாக இருக்கின்ற அந்த செவிகளுக்குத்தான் அந்த வாய்ஸ் ஆனது, அந்த குரலானது, அந்த வேர்டு படைக்கின்ற சொல்லிலிருந்து வருகின்ற ஒலியானது கேட்கின்றது, கேட்க முடிந்தது. leaves missioned from the eternal glory of day. அப்படியே வெளிப்போந்து வருகின்றன, அப்படியே பாய்ந்து வருகின்றன. மிஷன்ட், ஒரு குறிக்கோளுடன், ஃப்ரம் தி இட்டர்னல் க்ளோரி ஆஃப் டே, கேபிட்டல் டி கொடுத்துருக்கார். ஒளி, டேன்றது கேபிட்டலில் கொடுக்கறதுதான் முற்றுமான ஒளி. அந்த டேக்கு நைட் கிடையாது, ஒன்லி டே. மறுபடியும் எல்லா வரிகளையும் படிக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. But now I listen to a greater word, born from the mute, unseen, omniscient ray, the voice that only silence ear has heard, leaves mission from the eternal glory of day. So,
அமைதியாக இருக்கும் பொழுதுதான், எதையும் மனத்தையும் அமைதிப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த ஒளியானது வரும். அந்த உரையா உண்மையை கேட்க முடியும். அது உரைக்கப்பட்டு விட்டால் அதனுடைய அர்த்தமே போய்விடும். அதனால தான் தட்சிணாமூர்த்தி மௌனத்திலேயே உபதேசிக்கின்றார். அந்த தட்சிணாமூர்த்தி தத்துவமே இதுதான். நீ மௌனமாக உன்னுள் ஆழ ஆழ மகத்தான உண்மைகள் உனக்கு புலப்படுத்தப்படும். நீயா இருந்து கொள்ள முடியாது அந்த இடத்துல, அந்த நேரத்திலையும் அந்த இறைவனுடைய சக்தி வந்து அங்கே உனக்கு அதை புலப்படுத்தும். I have written that you saw in me one who achieved through the perfection of the intellect its spiritualization and divinization. But in fact, I arrived through the completer silence of the mind, and whatever spiritualization or divinization it attained was through a descent of a higher supra-intellectual knowledge into that silence. ரொம்ப தெளிவாக இருக்குது இதில். இது வந்து எசேஸ் ஆன் கீதா அந்த புக்கில் பகவான் கூறியிருக்கின்றார். அப்புறம் மேலே சொல்கின்றார், the book Essays on Gita itself was written in that silence of the mind without intellectual effort or by a free activity of this knowledge from above. The Essays on Gitaன்ற அந்த புக்கு முழுவதுமே written in that silence of the mind without intellectual effort and by a free activity of this knowledge from above. அப்போ மோனமுற்ற மனமே உரையா உண்மையை கேட்க இயலும். அது எடுத்து கொடுக்கப்படுகின்றது, உரைக்கப்படவில்லை, எடுத்து கொடுக்கப்படுகின்றது பகவானுக்கு. அதை அப்படியே அவர் வந்து முழுவதுமாக எசேஸ் ஆன் கீதாவாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரியே மதர் வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. தி மதர் said, all carry in themselves and in their silence of their soul can hear the echo of thy voice. இது மதருடைய எழுத்து. இப்போ அதில் தான் வந்து இறைவனுடைய குரலை நம்மால் கேட்க முடியும். அதற்கு பிறகு நமக்கு இன்னுமாக தெரிகின்றது இந்த மனித முயற்சியினுடைய குறைபாடுகள். அதுதான் போராட்டம்னு இங்கே பகவான் கூறியிருப்பது. அது வந்து முதல் வரியில் திஸ் லைட் கம்ஸ் நாட் பை ஸ்ட்ரகிள் ஆர் பை தாட் அப்படின்றதுல ரொம்ப செறிவாக உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். நமது சிந்தனையில் உதிக்கின்ற எண்ணங்கள் எவ்வளவுதான் சிறந்ததாக மேம்பட்டதாக ஹையர் மைண்ட்லேருந்து வருது அப்படின்லாம் சொன்னால் கூட உண்மையான ஒளியை வந்து நம்மால் அறிய முடியாது, அது கொண்டு வராது. ஏன்னா நம்முடைய அறிவும் புரிதல் எல்லாமே ரீசனிங் மைண்ட்லேருந்து வருது அண்ட் லாஜிக்கல் தாட்ஸ்லேருந்து வருது. அது இப்படியாக இருக்கும்னு வந்து நம்ம ஒரு கோர்வையாக சிந்திக்கின்றோம். அந்த சிந்தனைகள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கின்ற தெளிவுகள் வருகின்றது. அதே போல் முதல்ல அதை எடுத்துக்கொள்வது ரீசனிங் மைண்டை பகுத்தறிந்து பார்த்து அதை ஒதுக்க வேண்டியவற்றை ஒதுக்கிவிட்டு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு பிறகு அதை தத்துவ ரீதியாக அதை ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு அதை ஒரு ஒளியை கொண்டு வருகின்றது. இந்த ஒளியானது முழுமையானதாக இருக்காது. இது நமக்குள்ளே இருக்கின்ற உட்சாதனங்கள். கரணம்ன்றது வந்து வெளியில் இருக்கிற ஐம்புலன்கள், அது தவிர அந்த கரணங்கள் இருக்கின்றது. இது எல்லாத்தையும் வைத்து கொண்டோ இல்லை வெளியில் அவற்றை வைத்துக்கொண்டு மற்ற மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்களே கண்டுபிடிப்புகள், அவற்றையெல்லாம் வைத்து கொண்டாலும் கூட அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அது வராது. அதை போராடியும் பெற முடியாது. இது எனக்கு உரிமையானது, எனக்கு இதை கொடு என்று கேட்கவும் முடியாது. எப்போ கேட்க முடியும்? உன்னுடைய மனமானது மோனத்தில் ஆழும் பொழுது அந்த உரையா உண்மையை கேட்க முடியும். அந்த உரையா உண்மை என்பது சொல்லப்படாத உண்மை, உனக்கு மாத்திரமே வெளிக்காட்டப்படுகின்ற ஒரு உண்மை. மனதினோட மனசை வச்சோ பிராணனை வச்சோ அல்லது புலன்களை வைத்தோ அல்லது கண்டுபிடிப்பை வைத்தோ அல்லது பகுத்தறிவை வைத்து கொண்டோ உயர் ஒளியை நம்மால் ஒரு காலம் பெற முடியாது. அதுதான் அந்த ஒரு வரியில் திஸ் லைட் கம்ஸ் நாட் பை ஸ்ட்ரகிள்
ஆர் பை தாட். எதாலும் கொண்டு வர முடியாது. பின் எதனால் வர முடியும்? அடுத்த வரிகள் காட்டுகின்றன. மனத்தின் ஆழ்மூலத்தில் மெய்ப்பொருள் செயல்படும், மோனமுற்ற மனமே உரையா உண்மையை கேட்க இயலும். அந்த ஹஷ்டு ஹார்ட் ஹியர்ஸ் தி அன்அட்டர்ட் வேர்ட் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து முதல்ல இன் தி மைண்ட் சைலன்ஸ் த டிரான்செண்டன்ட் ஆக்ட்ஸ். அந்த ஆழ் மௌனத்தில் தான் எல்லாம் கடந்தது வேலை செய்யும். இப்போ அடுத்து கூறப்படுவது பலம். இந்த மனிதனுடைய பலம் எப்படி இருக்கின்றது? அதைத்தான் முதல்ல சொல்லியிருந்தார். அவன் இயற்கையின் வலிமையோ ஒரு குழந்தையின் பிடியே போன்றுள்ளது. போராடுவது எதை வைத்துக்கொண்டு நாம் போராடுவோம்? பலத்தை வைத்துக்கொண்டு தான். என்கிட்ட இன்னெல்லாம் பலம் இருக்கு. என்னிடம் பணபலம் இருக்கின்றது, ஆள் பலம் இருக்கின்றது, உடல் பலம் இருக்கின்றது, மனபலம் இருக்கின்றது. இந்த பல பலம் நம்முடைய அந்த எதெல்லாம் நமக்கு பலமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் நாம் எந்த ஒரு போராட்டத்திலுமே ஈடுபடுவோம். நிச்சயமாக ஜெயித்து விட முடியும் இதை வைத்துக்கொண்டு என்று ஒரு நிச்சயம் வருவதனால் அதில் அந்த போராட்டத்தில் நாம் ஈடுபடுவோம். இப்போ இந்த உடல் பலத்தை எடுத்துக்கொள்ளும். உடல் பலம் எப்படி இருக்கின்றது? எல்லோருக்கும் ஒன்று போல இருப்பதில்லை. எல்லோருக்கும் ஒன்று போல பலம் இருந்ததென்றால் வேணால் இந்த உலகத்துக்குள்ள எல்லாருடைய பலத்தையும் ஒன்று கூட்டி கொண்டு வர முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுவும் இல்லை. மனிதருக்கு மனிதன் வேறுபடுகின்றது. ஒட்டுமொத்த பலத்தை சேர்த்தாலும் இங்கே எதுவும் கொண்டு வர முடியாது என்று. அடுத்தது மன வலிமையை எடுத்துக்கொள்வோம். மனபலம்னு எடுத்துப்போம். அந்த மனபலம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கா? இல்லை. ஒருத்தரும் மனதில் சற்றும் பலம் இல்லாதவராக இருப்பார். தைரியமே இருக்காது. ஒருத்தருக்கு அசாத்திய தைரியம், மன வலிமை இருக்கும். அது அப்படியே எடுத்துக்கொண்டோமானாலும் அந்த ஒருவருக்கு எல்லா நேரத்திலையும் மன வலிமை ஒரே மாதிரியாக இருக்கின்றதா? அதுவும் கிடையாது. உற்சாகமாக வெற்றி மேல் வெற்றி வரும் பொழுது மனபலம் அதிகமாக இருக்கின்றது. ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் கூட அப்படியே தோண்டு போய் உட்கார்ந்து கொள்கின்றன. ஆக மன வலிமையும் அங்கே பத்தாது. ஆனால் ரொம்ப எளிதானதும் மிக கடினமானதும் ரெண்டுமே என்ன ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் கடைசி வரியில் சொல்கின்றார். தன்னை முற்றிலும் அளித்த அர்ப்பணிப்பே அவனது ஒரே பலம். A vast surrender was his only strength. தன்னை முற்றிலுமாக அளிப்பது. இதைத்தான் சரணாகதின்றதில் அன்னை நூலில் 12ஆம் பக்கம் கடைசி வரையும் 13, 14ஆம் பக்கங்களில் ரொம்ப தெளிவாக அந்த சரணாகதி எப்படி இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கின்றார். அடுத்த வரிகளுக்குள் போவோம். இப்போ அடுத்த கருத்து இங்கே வருகின்றது. இப்போ இதோட முடிந்து விட்டது. மனிதரை பற்றி இங்கே சொல்லி கொண்டு வந்தார் பகவான். மனிதர்களால் செய்ய முடியாது, அவன் எப்படி இருக்கின்றான், உலகம் எப்படி இருக்கின்றது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வயிற்றை வைத்துக்கொண்டு அவனால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போ எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்ல போகின்றார். A power that lives upon the heights must act. Bring into life's closed room the immortal's air and fill the finite with the infinite. அப்பாற்பட்டதில் உறையும் அளப்பரிய சக்தியை செயல்புரிதல் வேண்டும். வாழ்க்கையின் மூடிய அறைக்குள் மரணமில்லா வெளியை கொணர வேண்டும். முடிவுள்ளவற்றை முடிவிலா ஒன்று நிரப்ப வேண்டும். எல்லாமே வேண்டும், மஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் பகவான். இது செய்ததானால் இங்கே எல்லாம் நடக்கும். இப்போ பார்த்துட்டோம் மனித எத்தனத்தால் முடியாதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த மனிதனுக்குள்ளே அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், யார் செய்ய போகிறார்கள்? இப்போ மனிதனுக்குள்ளே என்ன வேணும்? அளப்பரிய சக்தி செயல்புரிய வேண்டும் என்றால் முதல்ல அந்த அளப்பரிய சக்தி அவனுக்குள்ளே அவன் கொண்டு வர வேண்டும். சாதாரண நிலை இருக்கக்கூடாது, அது புரிபடுகின்றது. அடுத்தது வாழ்க்கையின் மூடிய அறைக்குள் மரணமில்லா வெளியை கொணர வேண்டும். இப்போ எப்படி அந்த க்ளோஸ்டு ரூமாக எப்படி இருக்குன்றதுக்கு மதருடைய எழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் அதை படிக்கிறேன், நமக்கு தெரியும் மதர் எப்படி இந்த க்ளோஸ்டு ரூமை சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன, இது ரெண்டும் என்னென்ன? அண்ட் ஃபில் த ஃபைனைட் வித் தி இன்ஃபினைட்.
இந்த மரணமில்லாத வாழ்வு வர வேண்டுமென்றால் இந்த ஃபைனைட்டுக்குள்ள ஒரு கட்டுக்குள் இருப்பதற்குள் கட்டுக்குள் அடங்காத ஒன்று வர வேண்டுமானால் அதுதான் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அதை அவன் இங்கே கொண்டு வர வேண்டும். அது வேலை செய்யும்னு நம்மளால் உட்காந்துருக்க முடியாது. அது ஒரு மந்தத்தனமான சரணாகதி. எல்லாம் இறைவனே செய்வான் அப்படின்னு வச்சுருந்தா அது ஒரு முழுமையான சரணாகதி இல்லை. இப்போ இந்த மனிதன் தன்னுடைய சக்தி இருக்கு, குண்டலினி சக்தி அவனுக்கு இருக்கின்றது. அவனுடைய ஆதார சக்கரங்கள்ல ஒரு சக்தியும் அளிக்கப்பட்டு இருக்கின்றது. இப்போ இவன் என்ன செய்கின்றான்? குண்டலினி சக்தியை எழுப்பி அதை சகஸ்திரதளம் மேலே வரைக்கும் கொண்டு போய் அதற்கும் மேலே போய் இந்த துரியாதீத நிலையில இறைவனை அடைவதற்கு அல்லது இறைவனோடு ஒன்றுவதற்கு அவனால் முடியும். அதைத்தான் இவ்வளவு நாட்கள் அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். உலகத்தை பற்றிய கவலையற்று தனி மனிதன் மாத்திரம் அதை செய்து கொண்டு வந்தான். ஆனா பகவான் உரைக்கிறது என்ன? அப்பாற்பட்டதில் உரையும் அளப்பற்ற சக்தியே, அளப்பரிய சக்தியே, அளப்பதற்கு முடியாத அந்த சக்தி, அதுதான் செயல்படணும். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீ பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிறதை வைத்துக்கொண்டு செய்வதென்றால் இது ஒன்றுதான் முடியும். உலகத்தை மறந்துவிட்டு இறைவனோடு ஒன்றி விடுவார், அவ்வளோதான். ஆனால் இங்கே இந்த ஃபைனைட்டுக்குள்ள இன்ஃபினிட் நிரப்ப வேண்டும் என்றால் அதுதான் இங்கே இறங்கி வர வேண்டும். இந்த கருத்தானது காவியத்தில் 2 இடங்களில் மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது உயரிய சக்தி இறங்கி வர வேண்டும் என்பது சாவித்திரி காவியத்தில் 2 இடங்களில் காட்டப்பட்டிருக்கின்றது. முதல்ல அந்த சாவித்திரியினுடைய யோகத்தில், தி புக் ஆஃப் யோகாவில் சாவித்திரிக்குள்ள தன்னுடைய சாவித்திரி தியானத்திற்குள் அமர்ந்த ஒருமுனைப்பாடு, அது தியானம்னு சொல்ல முடியாது, அது ஒருமுனைப்பாடு தன்னுடைய இதயத்திற்குள்ளே தன்னுடைய ஆழ் மனங்களுக்குள்ளே, மனம் கூட சொல்ல முடியாது, தன்னுடைய ஆழத்தினுள், அவ்வளோதான் சொல்ல முடியும் இங்கே. அது என்னன்றது அதனால நம்மால் விவரிக்க முடியாது. அதற்குள்ளே சென்று அவள் தன்னுடைய ஆன்மாவை கண்டுபிடிக்கின்றாள். அந்த இடத்துல 528வது பக்கத்தில் பகவான் 200 வரிகள், 220லேருந்து 254 அவ்வளோ வரிகளில் அதை மிக தெளிவாக காட்டியிருப்பார். அவள் உட்கார்ந்திருப்பாள், அவளுக்குள்ளே மேலேந்து அந்த சக்தி இறங்கி வருவதை காட்டியிருப்பார். அது இறங்கி என்ன செய்கின்றது என்பதையும் அவர் பகவான் சொல்லியிருப்பார். அது ஒரு இடம் புக் ஆஃப் யோகாவில் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி 664 பக்கம் 664 அந்த காட் ஆஃப் டெத் அவளிடம் கேட்பான், நீ இப்படியெல்லாம் செஞ்சாய, அப்படின்னா உனக்குள்ளே இருக்கின்ற சக்தியை எனக்கு காட்டு, அதை நானும் தரிசித்து மாற்றம் அடைகிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அந்த இடத்திலும் சாவித்திரி என்ன செய்கின்றாள் தெரியுமா? அவ்வளவு வலிமை, தவ வலிமை பொருந்தியவளாக இருந்த பொழுதிலும் தன்னுள்ளே அந்த சக்தியை இறங்கி வர அவள் அழைத்து அந்த சக்தி இறங்கி வரும். அதுதான் பகவான் நமக்கு காட்டியிருக்கின்ற ஒரு மகத்தான உண்மை. சாவித்திரி அவதாரம், ஆனால் அந்த அவதாரமே என்ன செய்கின்றது? இறை சக்தியை தனக்குள் அழைத்து செயல்படுகின்றது. அதன் பிறகு இங்கேயும் சரி அங்கேயும் சரி, புக் ஆஃப் யோகாலையும் சரி, அந்த புத்தகம் 11லையும் சரி, என்னன்னு சொன்னால் அவளுக்குள் அந்த ஒரு திருவுருமாற்றம் நடந்து அந்த தெய்வீக அண்ணி அவளுக்கு இறங்கி உடனே அந்த ஒளியை பார்த்த உடனே காட் ஆஃப் டெத் பயந்து நடுங்கி விடுவான். அவனுக்கு அதுக்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமே இருக்காது. அந்த அளவிற்கு அவன் அந்த சக்தியானது இறங்கி அவளை ஆட்கொண்டு விடும். அடுத்த வரிக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த உலக வாழ்க்கைன்றது எப்படி இருக்கு? உடல் அளவில், கால அளவில், இட அளவில் அடக்கப்பட்டு விட்டது. அதுதான் ஒரு மூடிய அறை. க்ளோஸ்டு ரூம்ன்றது என்ன? உடலுக்குள்ளே இருக்கின்றோம், ஒரு காலத்துக்குட்பட்டு இருக்கின்றோம், ஒரு இடத்துக்குள் இருக்கின்றோம். என்னால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. என்னால் இங்கேயும் இருக்க முடியாது, பாண்டிச்சேரியில் இருக்க முடியாது, அமெரிக்காவில் இருக்க முடியாது, ஆஸ்திரேலியாவில் இருக்கும், எங்கேயும் இருக்க முடியாது. என்னால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதனால் இட அளவிலும் நாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். இப்போ இந்த ஒரு அடங்கிய சக்தியானது அளவில்லாததற்குள்ளே போகணும். அதை எப்படி இருக்கின்றது? இது இங்கே சிக்கி கொண்டு விட்டது. அந்த சிக்கியதானது மரண வெளி, அதாவது இம்மாற்றல் சேர இங்கே கொண்டு வர வேண்டும். அதற்குள்ளே இம்மாற்றலுடைய அந்த வெளியினுடைய, இப்போ வெளின்னா என்ன நமக்கு நல்லா தெரியும். அதற்கு காலம் கிடையாது, இடம் கிடையாது, ரூபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெளி, பரந்துபட்ட வெளி. அதனால தான் அந்த இம்மாற்றல் சேர்.
அதை இங்கே கொண்டு வரணும்னு சொன்னால் இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. நம்ம எப்படி இருக்கின்றோம்? ஒரு ஒரு க்ளோஸ்டு ரூம் மாதிரி இருக்கின்றோம். அதற்குள்ளே இது நடக்க வேண்டுமானால் அந்த சக்தி இறங்கி வந்து செயல்புரிய வேண்டும். அதற்கான ஆர்வம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதற்கான ஆர்வம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த சக்தி இறங்கி வந்து நமக்குள்ளே வேலை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்த க்ளோஸ்டு ரூமை பற்றி மதர் சொல்லியிருக்கிறத நான் படிக்கிறேன். இது வந்து வால்யூம் 9ல் இருக்குது. 430 431வது பக்கம். As long as you tell yourself, yes, this I can see, this I can touch, the pain I suffer from, the hunger that torments me, the sleep that makes me feel heavy, this is real, this is concrete. Mother laughs. That means that you have not yet crossed over to the other side. You are not born into the spirit. Silence. Then, in fact, the vast majority of men are like prisoners with all the doors and windows closed, so they suffocate, which is quite natural. But they have with them the key that opens the doors and windows, and they do not use it. Certainly, there is a time when they don't know they have the key, but long after they have come to know it, long after they have been told about it, they hesitate to use it and doubt whether it has the power to open the doors and windows, or even that it is a good thing to open them. என்ன அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்கவுங்களே படித்து பார்த்துக்கோங்க. And even when they feel that, after all, it might be good, there remains some fear. What will happen when these doors and windows are opened? And they are afraid. They are afraid of being lost in the light and freedom. வந்திருக்கா? Light and freedom. They want to remain what they call themselves. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கின்றது. Collected volumes of the Mother, Question and Answers, 1957-58, Volume 9, 430 431. அதனால் அந்த க்ளோஸ் ரூமுக்குள்ளே இருக்கும். நம்மகிட்ட தான் கீ இருக்குன்னு மதர் சொல்லியிருக்காங்க. அந்த கீயை வந்து திறந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும். அதற்கு இறைவனுடைய துணை வேண்டும். இறைவனை அழைக்க வேண்டும். கடைசி வரி, தன்னை முற்றிலும் அளித்த அர்ப்பணிப்பே அவனது ஒரே பலம். சீக்ரெட் நாலேஜே இதை பற்றி பகவான் சொல்லியிருக்கார். A deep surrender is the source of might. உன்னுடைய ஆற்றலினுடைய பலம் எதுன்னு சொன்னால் a deep surrender, பூர்ணமான சரணாகதி. இந்த சரணாகதியை பற்றி அன்னையார் செய்ததை பற்றி நாம் அறிவோம். இந்த சரணாகதியை பற்றிய விளக்கமும் வந்து இந்த கடைசி 12ஆம் பக்கத்தில், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேனே அந்த சரணாகதியில் அது வந்திருக்கின்றது. அடுத்து இப்போ இந்த வரிகளில் வந்து இன்னொன்றையும் நம்ம கவனிக்க முடிகின்றது. முடிவுள்ளது நாம், முடிவில்லாதது இறைசக்தி. முடிவுள்ளது வந்து முடிவில்லாதது வேண்டுமானால் படைப்பினுடைய ரகசியமும் அதுதான். முடிவுள்ளது வந்து முடிவற்றதை உணர வேண்டும் என்பதுதான் அது. அந்த இறுதியற்றது வந்து இறுதி கொண்டுள்ளதனுள் தன்னை நிரப்ப வேண்டும். இறுதியற்றது எது? இறைவன். இறுதி உள்ளது எது? நாம். அதுதான் வந்து இங்கே நிரப்ப வேண்டும். அந்த சக்தி தான் அதை செய்யணும், மனித முயற்சி அல்ல. இறைவனின் சங்கல்பம் தான் அதை செய்ய முடியும். இந்த இடத்திலும் நமக்கு வந்து ஞாபகம் வர்றது என்னன்னு சொன்னால், இந்த நம்ம பார்த்துருக்கின்ற இந்த ஆங்கில வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன வரி? above the boundless hushed beatitudes, below the wonder of the embraced divine. இல்லையா? மேலே வரம்பின்றி பறந்த அமைதியான பேரின்பம், கீழே தெய்வீகத்தினை அணைக்க வழியும் வியப்பாகும். இது ரெண்டும் இருக்கணும். அது அங்கேருந்து இறங்கி வர்றதுக்கு தயாராக இருக்குது, இங்கேருந்து மேலே ஏறி போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அது வந்து இறங்க செய்யும்.
All the denies must be torn out and slain, and crushed the many longings for whose sake we lose the one for whom our lives were made. மறுப்பவை அனைத்தும் கிழிக்கப்படவும் அழிக்கப்படவும் வேண்டும். மேலும் அநேக விருப்பங்கள் நசுக்கப்பட வேண்டும். இன்றேல் எந்த ஒன்றிற்காக நம் வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஏகனை நாம் இழைக்கிறோம். சாராம்சம் கொண்டு வந்திருக்கார். வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்ன, மனித குலம் என்ன செய்யணுமோ அதை பற்றி இங்கே பகவான் பேசுகின்றார். அப்படி செய்யலைன்னா என்ன நடக்குன்றது இந்த கடைசி வரியில் வந்திருக்கு. என்னாகும்? வி லூஸ் தி ஒன் ஃபார் ஹூம் அவர் லைஃப்ஸ் ஆர் மேட். எதற்காக நம்ம வாழ்வு இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த ஏகனை நாம் இழைக்கிறோம். இப்போ இங்கே இந்த முதல் 2 வரிகளில் மறுப்பு அனைத்தும் கிழிக்கப்படவும் அழிக்கப்படவும் வேண்டும், மேலும் அநேக விருப்பங்கள் நசுக்கப்பட வேண்டும். All the denies must be torn out and slain and crushed the many longings for whose sake. அந்த whose sake விட்டோம். and crushed the many longings. இதெல்லாம் செய்யணும். இதை அன்னை, அந்த அன்னைன்ற நூலில் 2வது சாப்டரில் பார்க்குறோம். ரிஜெக்ஷன்னு பார்க்குறோம். சாவித்திரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கருத்து எல்லாம் ஆங்காங்கே அப்படி அப்படியே எதிரொலித்து கொண்டே இருக்கின்றன. நம்மளால் பார்க்க முடியும். மதரில் பார்க்க முடிகின்றது, லைஃப் டிவைனில் பார்க்க முடிகின்றது. சிந்தசிஸ் ஆஃப் யோகா, நான் அந்த சிந்தசிஸ் யோகாவை இங்கே விட்டுட்டேன். ஒரு இடத்துல சொல்ல முடியும், ஆனால் நான் விட்டுட்டேன். நேரம் கருதி அதை நான் விட்டுட்டேன். எவ்வளவு கடினமான வழி, அதே சமயத்தில் எளிதான வழின்றத அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாத்துலேருந்து இங்கே நம்ம பொருத்தி பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே பகவான் கூறுகின்ற மேய்மைகள். இந்த விலக்கல் பற்றி நமக்கு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த பரிபூர்ண யோகத்தினுடைய ஒரு அம்சமும் கூட. அதாவது திரு உருமாற்றம் அடைதல். இப்போ இந்த 3வது வரி முதல் 2 வரிகளுக்கான அவசியத்தை காட்டுகின்றது. இந்த வரிகள் ரொம்ப எளிதாக இருக்கின்றன. இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுப்பவை அனைத்தும் கிழிக்கப்படவும் அழிக்கப்படவும் வேண்டும். இங்கே இதெல்லாம் இது டினை பண்ணுறதோ இறைவனையோ இல்லை சோம்பேறித்தனம் எல்லாமுமே அது ரிஜெக்ஷனில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் நாம் எதை விளக்க வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். அவை எல்லாமே அழிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஏகனை இழந்து விடும். நமது வாழ்வு அவனுக்காக அளிக்கப்பட்டிருக்கின்றது, அதை நாம் இழந்து விடுகிறோம். இது ரொம்ப இதுக்கு ரொம்ப சொன்னோம்னு சொன்னால் பகவான் கூறியிருக்கிறனுடைய அந்த ஒரு செறிவானது போய்விடும். அதனால் நம்மளே படித்து என்ன இருக்கின்றதை நம்மளே தெரிந்து கொள்ளலாம். Now other claims had hushed in him their cry. Only he longed to draw her presence and power into his heart and mind and breathing frame. Only he yearned to call forever down her healing touch of love and truth and joy into the darkness of the suffering world. இப்பொழுது ஏனைய ஆர்வம் அனைத்தும் அவனுள் மௌனம் அடைந்தன. அவளின் பிரசன்னத்தையும் ஆற்றலையும் எய்தவே அவன் ஏங்கினான். அவனுடைய இதயத்தினுள், மனத்தினுள், சுவாச கோஷத்தினுள் அவன் விழைந்தது அவள் என்றும் இறங்கி வருதலையே. அவளது துயராற்றும் அன்பின் சத்தியத்தின் களிப்பின் தொடுதலை. இத்துயரிலும் பாரின் அஞ்ஞான இருளின் கண்ணே. இப்போ அவர் என்ன ஆசைப்படுகின்றார்? இந்த உண்மைகளெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு விட்டாரே. இப்பொழுது அவருடைய உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது, அவர் எதை விழைகிறார் அப்படின்றது இந்த வரிகளில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. ஏனைய ஆர்வம் அனைத்தும் அவனுள் மௌனம் அடைந்தன. இதெல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. அதனால் நான் எல்லாவற்றையும் சிந்திப்பதாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் மௌனமாக இருக்கின்றேன். உன்னுடைய செயல்பாட்டுக்காக நீ இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் திறவாய் இருக்கிறேன். அவ்வளோதான், அங்கே முடிஞ்சு வச்சது. இப்போ அவர் எதையெல்லாம் இயங்குகின்றார்? ஒன்லி ஹீ லாங் டு ட்ரா ஹர் ப்ரெசன்ஸ் அண்ட் பவர். அவளுடைய அந்த பிரசன்னத்தையும் ஆற்றலையும் இங்கே கொண்டு வரணும். அதற்குத்தான் ஏக்கம் வருகின்றார். உலகம் எப்படி இருக்கே, எப்படி போகும், மனிதன் எல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. நீ இறங்கி வா, இதை மாற்று. எங்கெல்லாம் வரணுமா? இன் ஹீஸ் ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் ப்ரீதிங் ஃப்ரேம். 3ஐயும் சொல்லிவிட்டார்.
ப்ரீதிங் ஃப்ரேம்ன்றது வந்து மேட்டர், உடம்பு. ஹார்ட் அண்ட் மைண்ட். ஹார்ட்ன்றது இமோஷனல், வைட்டல், அதோடது. மைண்ட் லெவலில். ஸோ இதுக்குள்ளே இறங்கி வரணும். தென் only he earned to call her for ever down. எப்பொழுதுமே இங்கே இறங்கி வர்றதுக்காக. her healing touch of love and truth and joy. என்னெல்லாம் வேண்டியிருக்கு? அவளது துயராற்றும் அன்பின், சத்தியத்தின், களிப்பின் தொடுதலை. ஒரு ஸ்பர்சம் தான். கடவுளின் கையது தொடுவது உண்டனின் நடவாத அனைத்தும் நடந்திடலாமே. ஒரு ஸ்பர்சம் தான். நம்ம பாத ஸ்பர்சத்தை பற்றி பார்த்தோம். அதனால் அந்த நிஷிகாந்தன் லைஃப்பில் எப்படி வாழ்நாள் கூடியதுன்னு பார்த்தோம். அவ்வளவு அந்த ஒரு தொடுதலுக்கு வந்து அவ்வளவு பலம் இருக்கின்றது, அவ்வளவு சக்தி இருக்கின்றது. அதுதான் அவள் என்றும் இறங்கி வருதலையே. ஒரு காலகட்டத்தில் மாத்திரம் இல்லை, என்றும் என்றென்றைக்குமாக அவள் இறங்கி வந்து இங்கே வேலை செய்து கொள்ள வேண்டும். எதற்கு? இத்துயரும் பாரின் அஞ்ஞான இருளின் கண்ணே. அதற்குள்ளே அவள் இங்கு வர வேண்டும், பிறவி எடுத்து வர வேண்டும். இந்த நிலையில் அவர் தன்னுடைய கடமைகள் கூட வந்து அதை கூட அவர் மறந்து விட்டார். பொறுப்புகள் அவரை விட்டு கழன்று விட்டன. ஒன்றே ஒன்றுதான். ஏன்னா முதல்ல பார்த்தோம், அவளுடைய தரிசனம் பெற்றதுனாலே அவளிலேயே முழுமையாக அவர் சரணடைந்து விட்டார். இப்பொழுது அவருக்கு எஞ்சி இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அவள் இறங்கி வருதல், இங்கே வந்து வேலை செய்ய வேண்டியது. ஒரு விளைவு தான் இப்போ இருக்கு. அந்த தீராத ஆர்வமும் ஒரு மகத்தானது. அதுதான் புவியின் பெரு விருப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த புவியை மாற்றுவதற்காக அவள் இறங்கி வந்து வேலை செய்வதற்காக அவர் இயங்குகிறார். எங்கே இவன் அனைத்தும் நிகழ வேண்டும்? அதைத்தான் இந்த கடைசி வரை சொல்கின்றது. இத்துயரும் பாரின் அஞ்ஞான இருளின் கண்ணே. அவர் இந்த உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டார். அதனால் அவர் என்ன செய்கின்றார்? இந்த உலகத்துக்குள்ளே, சஃபரிங் வேர்ல்டுக்குள்ளே வந்து வேலை செய்யணும். அவர் ஆன்மா தான் அந்த சாஸ்வத நிலையினுடைய பிரதிநிதியாகவும் வேலை செய்கின்றது. அவர் முற்றும் உணர்ந்த ஞானி, யோகி. அவரால் இவையெல்லாம் செய்ய முடிகின்றது. இது அடுத்த கேண்டரில் பார்ப்போம். என்னால் நீ தான் அடைந்து விட்டாயே, நீ எதுக்காக இன்னும் கேட்குறேன்னு சொல்லிட்டு விஷன் அண்ட் பூன் தான் அந்த தெய்வீக அன்னை கேட்பா. உனக்கு கிடச்சிடுத்து இல்லையா, பேசாதேக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. நீ இந்த அறகுறையாக இருக்கிற உலகத்துக்குள்ளே கொண்டு வர விடாத, அது இன்னும் அது கனிவாகவில்லை, ஆக கொண்டு வராத. நீ கனிவடைந்து விட்டாய், கனிவாக இருக்கின்றாய், கனிந்து இருக்கின்றாய். கனிவுன்றது வேற, கனிந்து இருக்கின்றாய். நீ பக்குவப்பட்டு விட்டால் உனக்குள்ளே அதை தாங்கு கொள்ள முடிகின்றது. அதனால் நீ கேட்டுறது, நீ அடைந்தது உனக்கு மட்டுமே வைத்துக்கொள்ளுதான். ஆனால் இவர் என்ன செய்கின்றார்? இவர் அந்த சாஸ்வதத்தின் பிரதிநிதியாக வந்திருப்பதால், உலகுக்காக இவர் பேச வந்திருப்பதால், அந்த உலகையே திரு உருமாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று அவர் முயல்கிறார். இறுதி வரியாக, his soul was freed and given to her alone. அவன் ஆன்மா விடுதலையுற்றது, அவளிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டது. இப்போ யார்கிட்ட நம்முடைய ஆன்மாவை ஒப்படைக்கணுன்றத பகவான் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அன்னையிடம் ஒப்படை, வேறு யாரிடமும் ஒப்படைக்காதே ஆன்மாவை. இப்போ மன்னர் மோட்சத்தை எல்லாம் துறந்து விட்டு, தவிர்த்து விட்டு அன்னையிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்து விட்டார் என்பது காட்டப்பட்டு இந்த காண்டமானது நிறைவு செய்யப்படுகின்றது. இப்போ ஒரு கேள்வி வரும். சரி, மோட்ச நிலையை அவர் துறந்து விட்டதனால இப்போ உலக மாந்தர் அவருக்கு அளித்திருக்கின்றார்களே ஒரு பொறுப்பு, அதுலேருந்து அவர் விடுபட்டு விட்டாரா இல்லையா? எல்லாத்தையும் விட்டு விட்டார். இனிமே இறங்கி வந்து வேலை செய்வாள் அன்னை, நீ இறங்கி வா, நான் என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்னை நான் சரணாகதி செய்து விடேன் அப்படின்றதோட, அப்போ உலகத்தை பற்றிய பொறுப்பு அவரிடம் இருந்து கழன்று விட்டதா? அதுதான் இல்லை. அவளுடைய வேலைக்கென இந்த கடைசி வரை அதைத்தான் சொல்கின்றது. அவன் ஆன்மா விடுதலையுற்றது, அவளிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டது. எதற்காக? அவளுடைய வேலையை இங்கே செய்வதற்காக. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கடமைகளிலிருந்து அவர் விலகி செல்ல போகின்றாரா? இல்லை. உலகுக்காக
அந்த தெய்வீகத்தை இங்கே இறக்கி கொண்டு வந்து அது வேலை நடைபெறுவதற்காக அவர் இன்னுமேலும் உழைக்கப் போகின்றார், பாடுபடப் போகின்றார். அதனால்தான் சாவித்திரி பிறந்து வளர்ந்து மணப்பருவம் எய்திய உடனே அவளை தக்க மணாளனை தேடிக்கொண்டு வா என்று வெளியே அனுப்புகின்றார். அவள் தேடிக்கொண்டு வந்த மணாளனுடைய நிலை எப்படிப்பட்டது என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்கின்றார். ஆக இந்த இடத்துல நமக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. எப்படி பகவான் அலிப்பூர் ஜெயிலில் இருக்கும் பொழுது தன்னுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய விடுதலைக்காக அவர் நோட்ஸ்லாம் எடுக்கிறார், எல்லாம் பண்ணுறார். அப்போ அந்த இறைவன்கிட்டேருந்து குரல் வருகின்றது, நீ எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வை அந்த பக்கத்தில். உன்னை எப்படி சிறைக்கு கொண்டு வந்தேனோ அப்படி அது இதுலேருந்து எப்படி வெளியேற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். அது உன்னுடைய பணி அல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட பணி வேறு, அதை பாரு. எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வச்சுட்டார். அதிலிருந்து அவர் காத்திருந்தது அந்த ஆதேஷுக்காக, அந்த குரலுக்காக. அதுதான் இங்கே அவன் ஆன்மா விடுதலையுற்றது, அது விடுதலை பெற்று விட்டது அதனுடைய பொறுப்புகளிலிருந்து. தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு முழுவதையும் இறைவனிடம் அவர் ஒப்படைத்தார். அவளிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டது. இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். அதை நம்ம மறக்கவே கூடாது. இப்போ அவர் தனக்கென தன் உரிமையென எதையுமே எண்ணலை, கொள்ளலை. அவளிடமே, தெய்வீக அன்னையிடமே எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதனால் அவருடைய ஆன்மா விடுதலை அடைகிறது. அப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம. அவளிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் அவன் ஆன்மா விடுதலையுற்றது, அப்படியும் இந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றி போட்டு அதுவும் எடுத்துக்கலாம். அந்த ஒப்படைக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆன்மா விடுதலை அடையாது, ஏதோ ஒட்டி கொண்டே இருக்கும். மிக முக்கியமான ஒன்று, முக்திதான் முடிந்த முடிவல்ல அப்படின்றது தான் இந்த கேண்டோ நமக்கு காட்டுகின்ற முக்கியமான ஒரு பாடம். ஆகவே தனி மனிதனுடைய விடுதலைக்காக நாம் பாடுபட வேண்டாம், அதுதான் நமக்கு இங்கே காட்டப்படுகின்ற உண்மை. அதற்கு பிறகு மற்றவை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இங்கே மேற்கொண்ட விவரங்களாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி. இந்த கேண்டோவை 221 வரிகளையும் முடித்து கொடுத்ததற்காக. அவர்களுடைய அருள் இன்றேல் இது நிச்சயம் நடந்திருக்க முடியாது. அனைவரும் சார்பிலும் நான் அன்னையிடமும் பகவானிடமும் நமது நன்றிகளையும் நமது சரணாகதியையும் அவர்களது பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கின்றேன். அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி.